Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்ன்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலாக ஒரு பார்ட்னர் புது பார்ட்னர் பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்ற போது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்குள்ளே நடக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்வில். ஸோ குட்வில்ன்றது ஒரு கம்பெனி இல்லை ஒரு பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணியிருக்கிறதுனா நம்ம யூஸ்வலாக குட்வில்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புது பார்ட்னர் பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்ற போது குட்வில்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்றது தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா A and B are partners sharing profits in the ratio of 3:2. ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா A and B, அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஸோ இப்போ Cன்ற நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணுறாங்க. C paying a premium of ₹1000 for 1/4 share of profit. So questionல பார்த்தீங்கன்னா C அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில், அதாவது pays a premium அப்படின்னா ஷேர் ஆஃப் குட்வில் ₹1000. ஸோ அதை பிஸ்னஸ்குள்ள கொண்டு வராங்க. அண்ட் த நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:3:2. ஸோ ABC மூணு பேரும் சேர்ந்த பிறகு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதுதான். நெக்ஸ்ட் குட்வில் அக்கௌண்ட் அப்பியர்ஸ் இன் த புக்ஸ் அட் ₹1000. ஸோ இது ஆல்ரெடி அவங்க புக்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு குட்வில். இது பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆயிருக்கும். கொஸ்டின்ல இந்த மாதிரி புக்ஸ்ல இருக்கக்கூடிய குட்வில் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ₹1000 எப்பயுமே ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போய் சேரும். பாஸ் நெசசரி என்ட்ரிஸ். ஸோ இப்போ ஒரு என்ட்ரியா எப்படி பாஸ் பண்றதுன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஜர்னல் ஃபார்மேட்டை நம்ம எழுதினோம். பர்டிகுலர்ஸ் காலம், LF, அமௌண்ட்டு, டெபிட், கிரெடிட் அதெல்லாம் எழுதினோம். ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வந்த குட்வில்கான என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ நியூ பார்ட்னர் யாரு அப்படின்றத பாருங்க, அவர் எடுத்துட்டு வந்த குட்வில் அமௌண்ட் எவ்வளோன்றத பாருங்க. ஸோ ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட், இதுதான் குட்வில் brought in by C, அதுக்கான ஜர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் அவர் எடுத்துட்டு வந்த குட்வில்ல நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். எந்த ரேஷியோலன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ யார் ஓல்டு பார்ட்னர்ஸோ அவங்கள கிரெடிட் பண்ணுங்க, குட்வில் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. ஸோ எந்த ரேஷியோல அவர் கொண்டு வந்த அமௌண்ட்டை பிரிக்கணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிக்கணும். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்? நம்மளோட சம்ல பாத்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஓல்டு அண்ட் நியூ ரேஷியோ. இப்போ அதை ஓல்டு ஷேர் நியூ ஷேரா எழுதிக்கிறேன். ஸோ ஓல்டு ஷேர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா 3/5, அதாவது 3 + 2ன்றது 5 ஆயிடும். ஸோ 3/5 2/5. அதே மாதிரி நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 3:3:2. ஸோ அப்போ நியூ ஷேர் எழுதும் போது என்ன பண்ணுவோம், 3 + 3 6, 6 + 2 8. ஸோ 8, 3/8, 3/8, கடைசி பார்ட்னருக்கு 2/8. ஸோ இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓல்டு ஷேர் எவ்வளோ 3/5 அண்ட் தென் நியூ ஷேர் எவ்வளோ அந்த பார்ட்னரோடது 3/8. ஸோ 3/5 மைனஸ் 3/8 இஸ் டு ஓல்டு ஷேர் ஆஃப் பி. பி இது எவ்வளோ 2/5. நியூ ஷேர் ஆஃப் பி எவ்வளோ 3/8. ஸோ 2/5 மைனஸ் 3/8. ஸோ இப்படி தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா who is sacrificing, A and B C வர்றதுக்காக they are doing sacrifice. C குட்வில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஏவும் பியும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உள்ள சியை கொண்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதுக்கு எல்சிஎம் எடுப்போம் 5க்கும் 8க்கும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 40ன்றது எல்சிஎம் இருக்கு. ஸோ 5 8s are 40 வரும். அப்போ 3 ஓடையும் 8 மல்டிப்ளை பண்ணும்.
மல்டிப்ளை பண்ணா 3 8s are 24 வரும். அதே மாதிரி 40 இங்க வரணும் அப்படின்னா 8 5s are 40. அதே 5 மேல கொண்டு போய் நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 5s are 15 வரும். ஸோ 24 minus 15 by 40 is 2. இங்க 5க்கும் 8க்கும் 40 தான். ஸோ இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு 40 கிடைக்கும். ஸோ மேலேயும் அப்போ 8ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 8s are 16 வரும். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்க 40 வரணும்னா 8 5s are 40. அப்போ மேலேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா 3 5s are 15 ஆகும். ஸோ 24 minus 15 பார்த்தீங்கன்னா 9. 16 minus 15 1. ஸோ 9 is to 1. அதாவது 9 by 40 is to 1 by 40. அது 9 is to 1 and sacrificing ratio எழுதிக்கிறோம். இதுதான் அவங்களோட sacrificing ratio. அவர் எடுத்துட்டு வந்த அந்த 1000 rupees goodwill 9 is to 1 ரேஷியோல ஏக்கும் பிக்கும் நம்ம பிரிக்கிறோம். 1000 into 9 by 10. எப்படி 10 வந்தது? 9 plus 1 10. ஸோ அதனால 9 by 10. அப்போ 900 rupees. அப்போ பி கண்டுபிடிக்கும் போது அகெயின் 1000 into 1 by 10. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு போறோம். இந்த 900யும் இந்த 100யும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோவும் அண்ட் தென் வந்து நியூ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கிட்டோம் 9:1. சில சம்ல பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோ மட்டும் தான் இருக்கும். நியூ ரேஷியோ எவ்வளோன்றது சம்ல கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஓல்டு ரேஷியோவே உங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா எடுத்துக்கலாம். நீங்க தனியா வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1000 rupees ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். அந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. அண்ட் தென் என்ன ரேஷியோல பிரிப்போம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குட்வில் வந்து புக்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1000 rupeesக்கு. ஸோ இது வந்து ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ இது வந்து அப்படியே இதோட ரிவர்ஸ் என்ட்ரியா வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். இது வந்து புக்ல அப்பியர் ஆகுற குட்வில்ல. அதனால என்ன ரேஷியோல நம்ம பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோல தான் எப்பயுமே பிரிப்போம். ஓல்டு ரேஷியோ என்ன நம்மளுக்கு சம்ல 3:2. ஸோ அந்த ரேஷியோல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த 1000 rupees ஆல்ரெடி அப்பியர் ஆகுறத டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 1000 rupeesல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 1000 into 3/5. 3:2னா என்னது 3/5 2/5. ஸோ 1000 into 3/5 வந்து 600. 1000 into 2/5 வந்து 400. ஸோ அந்த மாதிரி 600 400 கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேஷன்ல உங்களோட சம்ல காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இதெல்லாம் பட் ரஃப் காலம்ல எப்படி வருது அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க கொஸ்டின்ல நம்மள கேட்டிருக்கிறது வெறும் பாஸ் நெசசரி என்ட்ரிஸ் தான். ஸோ நீங்க என்ட்ரிஸ் காமிக்கணும், கரெக்டா டெபிட் கிரெடிட் எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்றத கரெக்டா நீங்க காமிக்கணும். கால்குலேஷன்ஸ் பார்ட் எல்லாம் நீங்க ரஃப் காலம்ல போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ 1000 rupees 3:2 ரேஷியோ ஓல்டு ரேஷியோல பிரிக்கிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஓல்டு ரேஷியோல நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா 2 பார்ட்னர்ஸ் புது பார்ட்னரை உள்ள கொண்டு வராங்க. புது பார்ட்னர் குட்வில் எடுத்துட்டு வராங்க. அந்த குட்வில்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் அந்த குட்வில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ட்ரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் தென் வந்து மூணாவது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய குட்வில் புக்கில் இருக்கக்கூடிய குட்வில்ல எப்படி ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இன் ஓல்டு ரேஷியோல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றத தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.